இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டெலிவரி பண்ணணும். அவங்களுக்காக தான் போட்டுட்ருந்தேன். எங்கள் மாமா கம்பெனிலேருந்து வந்ததுக்கப்புறம், "இவ்வளோ நேரம் ஆரி ஒர்க் போட்டுட்ருந்தா, எப்போ சமைக்கிறது?" அப்படின்னு கேட்டார். "ஓகே, நான் சமைச்சேன், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ஆக போகுது" அப்படின்னு சொன்னேன். "இல்லை இல்லை வேணாம், நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம்" அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இனியனும் ரொம்ப நாளாக எனக்கு பர்கர் வேணும் பர்கர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தனால, சரி ஓகே, நாங்கள் ரெகுலராக ஒரு கடைக்கு போவோம், அந்த கடைக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே போய் பார்த்தா என்னன்னு தெரியல, அவங்க லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க போர்டு. ஸோ அந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்சி நாங்கள் கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சமே டிலே ஆகிடுச்சு. அவங்களும் சொன்னாங்க, "பரவாயில்ல, நீங்கள் கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டீங்க" அப்படின்ற மாதிரி ரெகுலராக அந்த கடைக்கு போகும். அதுக்கப்புறம் இனியனுக்கு பர்கர் வேணும்னு கேட்டனால அவனுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்ச பர்கர் அப்புறம் சிக்கன் ரோலுமே கேட்டிருந்தான். சரி ஓகே, சிக்கன் ரோல் வாங்குகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவனுக்கு பிடிக்கும், அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே வாங்கியிருந்தோம். கொஞ்சம் டிலே ஆச்சு வாங்கினது. நீங்களாம் நினைக்கலாம், அவனுக்காகவா நீங்கள் போனீங்க அப்படின்னு. அந்தளவுக்குலாம் நல்லவங்க கிடையாது, எங்களுக்குமே பிடிக்கும். இருந்தாலும் வேறு எங்கேயாச்சும் கூட பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். இனியனுக்கு பர்கர் பிடிக்குன்றனால இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பர்கர் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே வந்துடுச்சு. இனியனுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் எல்லாமே வந்ததுக்கப்புறமா நாங்களுமே சாப்பிட்டுட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சூப்பராக இருந்தது. புதுசாக கடைன்றனால அவங்க இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஃபைனலாக முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி இப்படி தான் போச்சு.